எல்லாருக்கும் நண்பனுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மெமரபிள் ப்ராடக்ட் தான் அன்பாக்சிங். அது மட்டும் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். 1985 பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ரோ கேம்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. 1985லேருந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் இந்த ரெட்ரோ கேம்ஸ் வந்து யாருமே விளையாடாமல் இருந்ததில்லை பழைய கேமிங் கன்சோலில். அந்த பழைய கேமிங் கன்சோல் எல்லாமே வந்து புது வடிவத்தில் வந்து மார்க்கெட்டில் வந்து திரும்பியும் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அந்த மெமரபிளான கேம்ஸ்லாம் இன்னும் மறக்கக்கூடாது. சூப்பர் மேரியோ அது மாதிரி கேம்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் இப்போ புது வடிவத்தில் இந்த கன்சோலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வரும். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண நேரம் வந்துருச்சு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து கியர் பஸ் தான் ரிவ்யூ பர்பஸில் கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து இப்படி தான் இருக்குது ஃப்ரண்ட் வியூ. பாக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப 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 பார்க்குறதுக்கு ப்ரீமியம் கொடுக்குது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி பாக்கெட் எம்பையர் ரெட்ரோ ஹேண்டட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் FC280 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. NES சூப்பர் கேம்ஸ் ஃபேமிலி அதே வந்து சேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கலர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஒன்றுமே இல்லை, QR கோட். ஓகே, பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேம் பாய் ஃபீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு கேம் பாய்ன்னு சொல்கிறோம், அதுதான் நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. கேம் பிளே விளையாடுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேம் பாய் மாதிரி வியூவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்து சைடில் எடுத்து வைக்கலாம். அதுக்கடுத்து பாக்ஸில் வேறு என்ன இருக்குது பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃபான யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி இருக்குது இன்சைடு, நம்மளால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியும். இதை நம்மளால் வந்து டிவியில் கூட ப்ளக் பண்ணி முடியும், ஏன்னா ஏபிபின்னு இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக என்ன நம்ம வந்து இதில் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து டபுள் ப்ளே விளையாடுறதுக்கு ஜாய்ஸ்டிக் கூட நம்மளால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதில் இன்பில்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்ரோ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 400 கேம்ஸ் வந்து இதில் இன்பில்டாக இருக்குது. ஹைஃபை ஆடியோ எல்லாமே இருக்குது. 5 வயசுக்கு மேலே விளையாடலாம்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாரண்டி டீட்டெயில் எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக நோக்கியா ஃபோன்லலாம் பார்க்கும்போது ஒரு பேட்டரி பார்ப்போம்ல, அதே சேம் பேட்டரி தான் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்தது நல்ல ஒரு பவுச் இருக்குது, இதுக்கு வைக்கிற மாதிரி இதே சைஸ் ஒரு பவுச் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நல்ல ஒரு லார்ஜான ஒரு USB கேபிள். அதுக்கடுத்தது ஃபைனலாக டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு AV அவுட்புட் பின். கைஸ், ஃபைனலாக இதோட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு அடக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதாக ஹேண்டியாக இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து கலர் டிஸ்பிளே TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கையில் வச்சு விளையாடுற அளவுக்கு 2 கையில் வச்சு விளையாடுற அளவுக்கு தான் இதோட சைஸ் இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கீஸ் ஜாய்ஸ்டிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க விளையாடுறதுக்கு. ரீசெட் பட்டன், செலக்ட், அது மட்டும் ஸ்டார்ட் பட்டன் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பட்டன் இங்கே இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து AV அவுட்புட் வந்து நான் டிவிக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு சொன்னேன், அது இங்கே கனெக்ட் பண்ணி டிவி கனெக்ட் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா USB சார்ஜ் எடுத்துறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆன் பட்டன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் அப் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு சொல்லி மேனுவலாக வச்சுருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போடுற ஒரே ஒரு ஜாக் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி இந்த சைட் தான் போடணும். பேட்டரி நம்ம இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி நம்ம நார்மலாக வந்து பேட்டரி இப்படி இன்செர்ட் பண்ணிட்டா முடிஞ்சது, ஒர்க் டன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பேட்டரி போட்டு வச்சு நம்ம வந்து சார்ஜ் ஏற்றணும், அவ்வளோதான் சிம்பிளான ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இதோட ஃபீலிங். இதோட பில்ட் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டான பிளாஸ்டிக் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதை பார்க்கும்போது இந்த டிவைஸை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு பழைய ஞாபகம் வருது. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இந்த கேம் பாய் விளையாடினது. இப்போ சில நேரத்தில் எனக்கு என்னோட தம்பி எடுத்து விளையாடிட்டு இருப்பார். அதே அளவுக்கு தான் இந்த 2 டிவைஸும் இருக்குது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இந்த டிவைஸ் பார்க்கலாம். இதில் என்னென்ன மாதிரிலாம் கேம் பிளே இருக்குன்னு ஜஸ்ட் நம்ம வந்து பவர் ஆன் பட்டனை ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பட்டன் ஆன் பண்ணோன்னே இது மாதிரி வெல்கம் பண்ணுது. நம்ம இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ சைனீஸாக இங்கிலீஷ்னு கேட்கும். நான் வந்து இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக 400 கேம் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராக்கு முன்னாடி எந்த அளவுக்கு க்ளோரிங்காக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா கேம் ரெட்ரோ கேம்ஸோட 400 கேம்ஸ் வந்து இதில் இருக்குது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம் கேசட்டை போய் தனித்தனியாக வாங்கி அப்போ 5-10 கேம்ஸ் தான் இருக்கும். ஆனால் இதில் பொறுத்தளவுக்கு வந்து எல்லா கேம்ஸ் இருக்குது. ஓகே, இதில் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் வந்து டெஸ்டிங் காட்டிட்டு ஃபைனலாக இதோட ப்ரைஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பேசலாம்.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக 3.5 hours வரைக்கும் வந்து கேம் விளையாட முடியுது. கூட பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க 1500 mAh பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் ஏற்றுறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 40 minutes ஆகுது சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளேயும் வந்து நல்லா தான் இருக்குது இதில் விளையாடுறதுக்கு. இவங்க கொடுத்துருக்க இந்த ஏவி பின்னை வந்து என்னோட டிவியில் பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு மஞ்சள், அது மட்டும் இல்லாமல் சிவப்புக்கு சிவப்பு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ண அப்புறமா ஏவியில் மாற்றின அப்புறமா இது டேரக்ட் டிவியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை வச்சு நம்ம சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சவுண்ட் எவ்வளோ வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டிவியில் வந்து கேம் பிளே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் இதோட கேம் பிளேலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து உங்களோட பழைய நினைவுகள்லாம் வந்து ஞாபகங்கள் வந்திருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு திரும்பி இந்த ப்ராடக்ட் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் நீங்கள் கூட கேட்கலாம், ப்ரோ இந்த கேமை நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயே விளையாடிக்கலாம் ப்ரோ, இதெல்லாம் கிடைக்கிது ப்ரோன்னு சொல்லும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸோட கேமிங் கன்சோலில் வந்து நீங்கள் விளையாடணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கன்சோல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து விலை ரொம்ப கம்மி தான். 900 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 911 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கியர் பஸ்ட்டில் வாங்கிக்கலாம். 300 கேம்ஸ் உள்ளது. நான் விளையாடினது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமிங் கன்சோல் பார்த்தீங்கன்னா வந்து 1200 ரூபாய்க்கு இந்த கேமிங் கன்சோல் வாங்கிக்கலாம். இது ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கிறதால வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து இது அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறது வந்து ஒரு ஹை எண்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்து கேம் விளையாடுறதுக்கு வந்து இது ஒரு வேல்யூ ஆஃப் த மணி தான். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த கேம் வந்து ஒர்த்தபுளான்னு கேட்டிங்கன்னா வந்து அது எனக்கு கேள்விக்குறி தான். ஆனால் 400 கேம்ஸ் வந்து உண்மையிலே அடங்கியிருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக இருந்தால் தான் இது நான் வந்து நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணேன். இதில் உள்ள ப்ரோஸ்ன்னு சொல்லப்போனால் இது ஒரு ஆன்டிக் கேம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நான் மேரியோ கேம் வந்து ரன் பண்ணும்போது நான் மியூசிக்கை மியூட் பண்ணிவிடுவேன். ஏன்னா மேரியோ கேமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிட்டிண்டோ வந்து காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால தான் மியூசிக் ரன் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, அமேசிங். என்னோடய பழைய கேம்ஸ் எல்லாமே நான் வந்து விளையாடினேன். எல்லா கேமும் விளையாட முடியல. இதுக்கு 10-15 கேம் தான் ட்ரை பண்ண நல்லாயிருக்கு. இதில் கான்ஸ்ன்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து 2 மைனூட்டான விஷயங்களை நான் பார்த்தேன். ஒவ்வொரு கேமை நீங்கள் வந்து பேக்கு வரணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் அதில் பேக்கில் வரணும். இது ஃபஸ்ட்டு கான்ஸு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டிவி கனெக்ஷன் பண்ணுற அளவுக்கு அந்த ஏவி அவுட்புட் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் அவ்வளோக்கு கிளாரிட்டியாக இல்லை. ஏன்னா அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கொஞ்சம் வந்து பிக்சல் பிரேக் ஆச்சு. நான் பார்த்தேன். இது ஒரு கான்ஸ் தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து கியர் பஸ்ட்லேருந்து வாங்குறதால வந்து உங்களுக்கு கஸ்டம் டியூட்டி எதுவுமே வராது. 911 ரூபாய்க்கு இது வந்து கண்டிப்பாக வேல்யூ ஆஃப் த மணி தான். இந்த கேம்ஸில் எந்த கேம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம்ஸ், உங்களோட பழைய கேம்ஸ் நினைவுகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு
கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் ப்ரோ இதில் பப்ஜி இருக்கான்னு யாரும் கேட்டுறாங்க. இதில் வந்து ரெட்ரோ கேம்ஸ், இதில் பப்ஜிலாம் இருக்காது. நான் பழைய சோனிக் எல்லா கேம்ஸும் இதில் இருக்குது. அதனால் ஹோப் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலாம் அவங்க நண்பர் ஒரு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ண மாதிரிறாங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்ஸ் பண்ணுற வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், ஓபஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்க மாட்டி. சைன் ஆஃப் முகமது. பாய்.